பரமசிவ பரம்பொருளுடைய அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் 64 வடிவங்களும் ஒரு கலையை பிரதானமாக சொல்லுபவை. இப்போ நடராஜமூர்த்தம் ஆனந்த கலையை பிரதானமாக உடையது. நடராஜ பெருமான் ஆனந்த கலை பிரதானமாக வெளிப்படுத்துகிறார் என்றதால மற்ற கலைகள் இல்லைன்னு சொல்லல. அவர் சர்வகலைகளும் சர்வ கல்யாண குணங்களும் சகல கல்யாண குணங்களும் சகல கலைகளையும் தான் வெளிப்படுத்துறார். ஏன்னா கையிலே உடுக்கை மூலமாக சிருஷ்டியும், அபயகரத்தின் மூலமாக ஸ்திதியும், அக்னியின் மூலமாக சம்ஹாரமும், முயலகன் மீது பதித்த திருவடியின் மூலமாய் மாயையில் இடல், பந்தத்தில் இடலும், தூக்கி காட்டிய திருவடி மூலமாய் அனுகிரகமும் பஞ்சகிருத்தியமும் தான் பண்றாரு. சகல கலைகளையும் தான் வெளிப்படுத்துறார். ஆனால் ஆனந்தம் பிரதான கலை. அதே போல மால் அயன் காணாது, அரியும் அயனும் தேடியும் காணாது, அருணகிரியாய் லிங்கோத்பவராய் நின்ற திருக்கோலம். லிங்கோத்பவராய் அரியன் காணாது நின்ற திருக்கோலத்திலும் அவர் சகல கலைகளையும் தான் வெளிப்படுத்துறார். ஆனால் சிவ பரத்வ ஸ்தாபிதம்ங்கிற கலை பிரதான கலையாக வெளிப்படுகிறது.